என் பேர் திருநங்கை தாரா. இப்போ வந்து மணிவண்ணன்றது வந்து இறந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 o'clock இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்க எங்கள் அத்தை பையன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சித்தப்பா இந்த மாதிரி மணிவண்ணாக்கு மூச்சு பேச்சு இல்லை, ஓமுந்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. சரி நான் வரேன் அப்படின்ட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், ஓமுந்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனேயும் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அவர் மேரேஜ் பண்ணிக்க அந்த லேடியை கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், உன் கூட தானே இருந்தான், என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தெரியல. அவர் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூச்சு பேச்சு இல்லை, எந்திரிக்கல, கண்ணுலாம் வீங்கிச்சு, மூக்குலலாம் வாயில ரத்தம் வந்துச்சு அப்படின்னு அவள் வந்து என்கிட்ட சொன்னான். சரி இவ சொல்றாளேன்ட்டு நாங்கள் அமைதியாக ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அவன் கூட பிறந்த தங்கச்சும் அவனுடைய சொந்த மாமாவும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவ வந்து பொய் சொல்றா, இவ வந்து அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அவ கழுத்தெல்லாம் காயம் இருக்கு, நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி இருங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். கொஞ்ச நாள் அமைதியா இருந்து கூட பிறந்த தங்கச்சியே வந்து, இல்லை மணி இவ வந்து நிஜமாலுமே இவ என்னவோ பண்ணிட்டு இருக்கா, நான் 2 மணிக்கு அவனை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரின்ட்டு நானும் அதெல்லாம் கேட்டுக்கின்னு அமைதியாக இருந்தேன். அமைதியாக இருந்துட்டு போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே அவளை விசாரிச்சாங்க. விசாரித்த உடனே ஆமாம் எனக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான், அதனால வந்து நான் கழுத்தை பிடிச்சி இறுக்கி சாவச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பட் அவன் செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு அந்த அப்படிப்பட்ட பையன் கிடையாது. இந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணோம், அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், 2 பேரும் ஒன்றா குடிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அவன் அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறா அப்படின்ட்டு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனவொடனே இவன் தனியாக இருக்கும் போது இவன் கூட என் தம்பி கூட பேச்சுவார்த்தை ஆகி அதுக்கப்புறம் கடந்த ஒரு 6-7 வருஷமா ஒன்றா இருந்தாங்க. ஒரு 6 வயசுல ஒரு குழந்தை பேத்துக்கிட்டே அதுக்கப்புறம் அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ரோட்லேயே தான் தூங்குவாங்க, பழகுவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒன்றா இருக்கும் போது பண்ணாத செக்ஸ் டார்ச்சல், ஒரு வீடு போயிட்டு ஒன்றா இருக்கும் போது செக்ஸ் டார்ச்சல் பண்ணோம் எப்படி அவன் பண்ணுவான்? எங்களுடைய கேள்வி அதுதான். ஒன்னா ரோட்ல இருந்தீங்க, 6 வருஷமா ஒன்னா இருந்தீங்க, ஒரு குழந்தை ஒரு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த வருஷமா இல்லாத செக்ஸ் டார்ச்சல் இப்போ எப்படி வரும்னா ஆமா எங்களுடைய கேள்வி அதுதான். 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு ஒன்னா இருந்தீங்க, அப்பெல்லாம் வராத ஒரு செக்ஸ் டார்ச்சல் இன்னைக்கு எப்படி செக்ஸ் டார்ச்சல் வந்துச்சு? அதுதான் எங்களுடைய கேள்வியே. அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம். அவ்வளோ ஆமா நான் வந்து கழுத்தை பிடிச்சிதான் அவள் சாவச்சிட்டா அப்படின்ட்டு அவளே ஒத்துக்கிட்டா. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், உள்ள நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் நாளைக்கு காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தம்பி சாவுக்கு கண்டிப்பா ஆமா அவ தம்பியோட சாவுக்கு அவதான் காரணம். எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அவளுக்கு. ஆமா அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவளுக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது. என்னுடைய பேர் நந்தினி. அவங்க சொந்த சிஸ்டர். அவங்க பேர் வந்து என் பேர் தாரா, என் தம்பி பேர் வந்து மணிவண்ணன். எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், எங்க அண்ணன் பேர் வந்து முருகா, இவர் எங்க சித்தப்பா, இவர் பேர் ஆறுமுகம். எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவர் பேர் முருகன். அவர் உள்ள கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு. நாங்க டிரான்ஸ்ஜெண்டர்னாலே 6 மணிக்கு மேல உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பேரையும் சொல்லி அந்த லேடி பேர் வந்து நாகம்மா.